Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கை கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுவும் நல்லா சாஃப்ட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் தேவையான அளவு 2 கைப்பிடி அளவு முருங்கை கீரை எடுத்துர்க்கேன். முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் இல்லைனா 2 நாளுக்குள்ளே சமைச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சோம் அப்படின்னா கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் குறைஞ்சிரும். அது இல்லாமல் கீரையும் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான கீரையை ஒரு கடாயில் போட்டுட்டு ஒரு சின்ன டம்ளரில், அதாவது 100 மில்லி டம்ளரில் தண்ணி விட்டுருக்கேன். அந்த தண்ணியை நம்ம வடிகட்டக்கூடாது. அந்த தண்ணியில் அந்த கீரை கரெக்டாக குக் ஆகிற அளவுக்கு ஊற்றிக்கணும். அப்பப்போ இடையில கீரையை கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா குறைஞ்சிட்டு கீரையோட கலர் மாறி வருது. இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ பொரியல் பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் போட்டுட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக காய்ந்த மிளகாய், காரத்திற்கேற்ப சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா சவந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், 2 கை அளவு சின்ன வெங்காயம். நீங்கள் இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய முருங்கைக்கீரை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் முருங்கைக்கீரை ரெசிபி நிறைய போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் கார்டில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த வெங்காயத்து கூட கீரையை நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்ச நேரம் குக் பண்ணிடணும். குக் ஆனதுக்கு அப்புறமா துருவன தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே டைரெக்டாக செய்யும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்படி இந்த மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.